மச்சான் கண் முழிச்சிட்டியா? அப்பாடா மச்சான், நான் பேசுறது உனக்கு கேக்குதுல்ல? ஆ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஆனா நீங்க யாருன்னு தான் எனக்கு தெரியல. வாட்? நிம்மதி? மச்சான் மச்சான் என்னடி? ஹே நாதி, என்னடி இப்படி சொல்ற? இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. கார்த்திக், என்னது அது? எனக்கு புரியல, என்னாச்சு? இந்த படத்துல எல்லாம் வருமே, ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சுன்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு, அந்த மாதிரி எதுவுமா? கார்த்திக் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஆதி, ஒன்னும் இருக்காது, நம்ம ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம், ஸ்கேன்ல தான் தெரியும். நிம்மதி இருங்க ஒரு நிமிஷம், உங்க அம்மா எல்லாரையும் இங்க கூப்பிடுறேன், அவங்களையெல்லாம் தெரியுதான்னு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. எதுக்கு கேக்குறேன்னா, பை பர்த்லயே நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்ல சில செட் ஆஃப் பீரியட மட்டும் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பார்ஷியல் அம்னீஷியா, அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் கேக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க, உங்க அம்மாவை வர சொல்றேன். ஓகே கார்த்திக். என்னது ஓகே கார்த்திகா? அப்ப அவனை மட்டும் ஞாபகம் இருக்கா? ஹே என்னடி, அவனையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, அப்ப என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? மச்சான் ஆதிடி, என்னடி யாருன்னு கேட்டுட்ட, எனக்கு மனசே ஆறல. மனசு ஆறலையா மச்சான்? கொஞ்ச நேரம் அனுபவி. அது என்னமோ தெரியலடா மச்சான், கொஞ்ச நாளாவே நம்ம லைஃப் ரொம்ப சீரியஸாவும் எமோஷனலாவும் போயிடுச்சுல. பழையபடி உன்கிட்ட சண்டை போட்டு ஃபன் பண்ணாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அதான் கொஞ்ச நேரம் உன்னை வச்சு ஃபன் பண்ணலான்னு பழச மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எடி எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குடி. ஐயோ இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா சண்டை போட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து லவ் பண்ணும் போது ஐயோ இன்னொரு கார்த்திக் காவியாவுக்கு நான் எங்க போறது? ஐயோ சிரிப்பா வேற கண்ட்ரோல் பண்ண. இன்னொரு கார்த்திக் காவியாக்கு எங்க போறதா? டேய் நீ தவிக்கிறது கூட சூப்பரா இருக்குடா பாக்குறதுக்கு. சார், உங்களுக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேம், உங்களை இப்போ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். நிம்மதி கூப்பிட்டீங்களாங்க? சொல்லுங்க. ஐயோ ஏமா நீ பேசாமே இருமா. ஐயோ பாவம் புள்ள ரொம்ப தவிக்கிறான். நிம்சே, என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கா? ஒருவேளை அவங்க அம்மாவையும் மறந்துட்டாலோ? ஹே எப்படி இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கார்த்திக் டாக்டர் சொல்லிட்டாரு. நீ ஜாலியா என்ன? எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த காலேஜ்க்கு ஒரு 10-15 நாள் லீவ் கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு. இப்ப பாரு, மெடிக்கல் லீவ் போட்டு 1 மாசம் நீ வீட்ல இருக்கலாம் ஜாலியா, இல்லடி? ஆமாமா, இத சாக்க வச்சு 1 மாசம் லீவ் போடலாம்ல. இல்ல எனக்கு புரியல, எப்படி அவ என்ன மட்டும் மறந்துட்டா? ஒருவேளை கார்த்திக் சொன்ன மாதிரி பார்ஷியல் அம்னீஷியாவா இருக்குமோ? அப்படியே பார்ஷியல் அம்னீஷியாவா இருந்தாலும் நடுவுல நடந்த எல்லாத்தையும் தானே மறக்கணும். அது எப்படி காலேஜ்ல அவளுக்கு ஞாபகம் இருக்கு? வேணும்னே நடிக்கிறாளோ? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்பாவை கூப்பிட்டு இவரை தெரியுதான்னு கேப்போம். தெரியுதுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த எரும மாடு நடிக்கிறா. தெரியலன்னு சொல்லிட்டா சரி கூப்பிட்டு பாப்போம். சுடரமா, அப்பா ரொம்ப நேரமா நிம்மதியை பாக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஐயோ ஆமாங்க மாப்ள, அப்பா கேட்டுட்டே இருந்தாரு. இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். மவளே இப்ப மாட்டுவல்ல. கண்ணு எப்படிடா தங்க இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணு, நீ நல்லா ஆயிட்ட. எனக்கு அப்பவே தெரியும் சும்மா உளுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி உடனே சரியாயிடுவீங்கன்னு. அதே போல சரியாயிட்டீங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேனே. ஆதிக்கிட்ட நடிக்கலான்னு போய் கடைசியில இப்ப அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஆனா அப்பா கிட்ட எனக்கு நடிக்க மனசு வரல. பேசிடுவோம். அப்பா கொய்யால வேணுனே வாடி பண்ணிட்டு இருந்த, என்ன தவிச்சுக்கிட்டு இருந்த, வேணுனே என்ன பொம்பளத்துக்கிட்டு இருக்கியா? மவளே இருடி, ஓவாயில இருந்தே ஆதி நான் சும்மா தாண்டா நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல வைக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும் போது எனக்கு என்னப்பா ஆக போகுது? நல்லா இருக்கேன்பா. ஆதி சொல்லுங்க கார்த்திக், நிம்மதி சும்மா நடிச்சிட்டு இருக்கா. தெரியுது. அப்பா நிம்மதி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்பா. நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. அம்மாவை மட்டும் உள்ள வரவிடாம பாத்துக்கோங்க. நான் அவளை இங்க இருந்து பாத்துக்கிறேன். சரிடா ஆதிப்பையா, நான் வெளியே வெயிட் பண்றேன். கண்ணு என்னவா இருந்தாலும் அப்பாவை கூப்பிடு, வெளியே தான் இருக்கேன். சரிங்கப்பா. கார்த்திக் சொல்லுங்க ஆதி. நிம்மதிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல கால்ல மட்டும் லைட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒரு 1 வீக் நடக்காம இருந்தாங்கன்னா சீக்கிரமாவே கியூர் ஆயிடும். பெட் ரெஸ்ட்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா?
இல்ல படுத்துட்டே இருந்தா ஒரு மாதிரியா இருக்குமே, அதான் வெளியே நடக்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். வீல் சேர் இஸ் அவைலபிள் ஆதி, வீல் சேர் எடுத்துக்கோங்க. பெட்டர் கார்த்திக், நான் வீல் சேர் எடுத்துக்கிறேன். நிம்மதி கொஞ்சம் அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தா அவளுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்புறம் நர்ஸையும் என் கூட அனுப்புங்க, பிகாஸ் எனக்கு வீல் சேர் அவ்வளவா ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஓகே ஆதி, கண்டிப்பா அனுப்புறேன். ஒரு முடிவோட தான் இறங்கிருக்கீங்க. கலக்குங்க கலக்குங்க. ஆமாண்டா ஆதி பையா, நீ சொல்றதும் சரிதான். நிம்மதிய அப்படியே காத்தோட்டமா கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. நிம்மதி, போயிட்டு வா கண்ணு. கார்த்திக், எனக்கு இவரை யாருன்னே தெரியலையே. இவரு கூட நான் எப்படி போக முடியும்? அடி பாவி, முழு பூசணிக்காயும் சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி என்னமோ நடிக்கிறா. நிம்மதி, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க. கூட நர்ஸும் வராங்கல்ல, சோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே கார்த்திக். ஏங்க, இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமா சார், எங்களுக்கும் ஜாப் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பெல்லாம் இங்கே வந்து தான் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஈஸியாவே வந்துருவோம் சார். ஆமா, டெய்லியும் இங்க வந்துருங்க. ஓகே? டெய்லியுமா? ஏன் சார்? இல்ல, இங்க நிறைய பட்டாம்பூச்சி தேனி எல்லாம் அலையுதுல்ல, இங்க இருக்கிற பூக்கெல்லாம் பட்டாம்பூச்சிக்கோ தேனிக்கோ தேன் எடுக்க பத்தலையாம். அதுக்கு நீங்களே அந்த பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் போது இங்க வந்தீங்கன்னா வசதியா இருக்கும். ஐ மீன், பட்டாம்பூச்சிக்கும் தேனிக்கும் வசதியா இருக்கும்னு சொன்னேன். சார் ரொம்ப ஓட்டுறீங்க சார், பச்சையாவே தெரியுது. இது ஓட்டுறேனா? ஏங்க, உண்மையா சொன்னேங்க. சரி சார், உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆமா, உங்களை எங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களை எப்படி நான் கூப்பிடுறது? எல்லாரும் எங்களை சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க, அப்படியே கூப்பிடுங்க. ஐயோ, என்னது சிஸ்டர்னு கூப்பிடவா? நோ, நெவர். இந்தியால பிறந்த எந்த குடிமகனாவது இந்த தப்ப பண்ணுவானா? என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிய தவிர நான் வேற எந்த பொண்ணையும் சிஸ்டர்னு கூப்பிடுறதே இல்ல. அது என் குடும்ப வழக்கமும் இல்ல. அட பாவி, நான் உன்னை மறந்துட்டேன்னு சொன்னா நீ தவிச்சு ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஷிப்ரா இப்படி கடல போடுற. ஒருவேளை நான் செத்துறேன்னா கூட என் சாவுக்கு வந்து அழுவுற ஃப்ரெண்ட்ஸ கூட விட்டுருந்திருக்க மாட்டான் போலயே. அவங்கள கரெக்ட் பண்ணிருப்பல நேரத்துக்கு. ஓஹோ, எரிய ஆரம்பிச்சுட்டா. இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மொபைலே இங்க இருந்து போறதுக்குள்ள ஆதி நான் சும்மா தாண்டா நடிச்சேன்னு நீ சொல்லல, சொல்ல வைக்கிறேன். சார், நல்ல பாலிசி தான் சார் ஃபாலோ பண்றீங்க. பை தி பை, என்னோட பேரு டீனா, நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். வாவ், வாட் a beautiful name, டீனா. நான் அப்படியே கூப்பிட்டா எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி இருக்கும், அதனால ஷார்ட்டா கூப்பிடுறேன். இனிமே உங்களை ஷார்ட்டா டீன்னு தான் கூப்பிடுவேன். ஐயே, என்ன பேர் வச்சிருக்கான் பாரு, டீ, பால் பாக்கெட், காஃபின்னு. அப்புறம் டீ, உங்களுக்கு எங்க ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல. ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். எது, நீ பாத்துக்கறியா? சார், என்ன சொல்றீங்க? புரியல. இல்ல, அப்படி சொல்ல வரல. நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான். உள்ள நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, வேணா அப்ளை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணுங்க, கிடைச்சா நல்லது தானே. ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? ஓகே சார், நான் பாக்குறேன். எனி டிகிரி அப்ளை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்க. உங்க கூட கான்வர்சேஷன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஓட்டி பாவி, அவன் தான் ஒரு ஃப்ராட் மென்டல். அவ சொல்றங்கிறதுக்காக இவ்வளவு லீடு கொடுத்தே பேசுறாளே. ஹை, தேங்க்யூ. இந்த மாதிரி பொண்ணுங்களா எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன ரொம்ப ஃபார்மாலிட்டிக்கு சார் மோரேன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? உரிமையா ஆதின்னு கூப்பிடுங்க. ஐ அம் ஆதித்யா அருணாச்சலம். ஓகே ஆதி. டீ, ரொம்ப நேரமா நின்னுட்டே பேசுறோம்ல, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டே பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வீல் சேர்ல பிரேக் இருந்ததுன்னா ஒரு பிரேக் போட்டு விட்டுட்டு வாங்கல, நம்ம போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம். இருக்காதி, இந்த வீல் சேர்ல பிரேக் இருக்கு, நான் போட்டு விட்டுட்டு வரேன். நிம்மதி, இங்கேயே உட்காந்துருங்க, நானும் ஆதியும் போய் ஒரு கப் காஃபி அடிச்சிட்டு வரோம். வாவ், இவ்வளவு ஜென்யூனான பர்சனா இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் ஹஸ்பண்டா வரணும்னு ரொம்ப கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி பேசுறாரு, சோ ஸ்வீட். ஆதி, பிரேக் போட்டேன், வாங்க காஃபி குடிக்க போலாம். ஹேய், சொல்லுங்க நிம்மதி. வக்கி போறல சரட்டுன்னு தேய்ச்சி விட்ட மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு உனக்கு ஆதி கேக்குதா? ஆதி ஏண்டி, அவன் தான் மார்னிங் கிட்ட தனமா உன்னை கூப்பிடுறானா? நீ ஹே ஆதி வா போய் காஃபி குடிக்கலாம்னு பல்ல இழிச்சிட்டு போவியா? ஹலோ, நான் யாரு கூட வேணாலும் காஃபி குடிக்க போவேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஹே, நீ யாரு கூட காஃபி குடிக்க போனா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ யார் கூட போறடி, அதுதான் எனக்கு பிரச்சனை. தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சலு. எது ஆளா? ஆதி, என்ன சொல்றாங்க இவங்க?
அதானே எனக்கு ஒண்ணும் புரியலையே. மிஸ் நிம்மதி, என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு தான் என்ன யாருன்னே தெரியாதே, அப்புறம் என்ன ஆளு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடி டீய திட்டுறீங்களே? டேய் ஓங்கி ஆரஞ்சேன்னு வச்சுக்கோ, பள்ளிகளெல்லாம் பேத்துருவேன். ஒருத்தி உன்னை மறந்துட்டேன்னு சொல்றேன், ஃபீல் பண்ணி அழுது. நிம்மதி எனக்கு தெரியலையாடி, நான் தானே உன்னோட ஆதின்னு நீ சொல்லுவேன்னு பார்த்தா ஜாலியா பல்ல இழிச்சுக்கிட்டு டீ மோரு காஃபி பாலுன்னு போயிட்டு இருக்கல. என்னங்க பண்றது, நீங்க என்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக் ஆனேன். அப்புறம் நம்மளோட லைஃபும் மூவ் ஆன் ஆகணும்ல, அதான் நீங்க வேணான்னு சொல்லிட்டு டீனாவை தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நிம்மதி வேணா? டேய் போலீஸ் பொறுக்கி நாயே, என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நான் வேணா அவதான் வேணும்? டேய் இங்க வாடா ஃப்ராடே. ஐயோ எந்திரிச்சு வர நடக்க முடியல, எந்திரிச்சு வந்தேன்னு வையே மவனே உன் சாவு என் கையில தாண்டி.